ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்ச வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி போட்டிருக்கேன். எஸ், கிச்சன் டூர் வீடியோ தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப மாடர்னைஸ்டான கிச்சன், ஆடம்பரமான பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ஸோ நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நார்மலான எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான பொருள் தான் என்னோடய கிச்சனில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய கிச்சன் ஸ்லாப் எல் ஷேப் ஸ்லாப்பு. ஃபஸ்ட்டு கீழே இதுக்கு மேலே சிங்க் இருக்குது, கீழே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இங்கே சிங்கில் 2 பைப் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணியில் நாங்கள் தோசைக்கல் மாட்டி வைப்போம். அது மாட்டி வச்சு அந்த பெயிண்டெல்லாம் அந்த மாதிரி உறிஞ்சிருச்சு சூட்டோடு வைக்கும். அதனால் இப்போ அதை அங்கே வைக்கிறதில்ல. கீழே அடுப்பு கீழே வச்சுப்பேன். இங்கே 2 பைப் இருக்கு இல்லையா, இது அந்த சில்வர் பைப் நல்ல தண்ணி வந்தால் வரும். அதாவது மோட்ரு போட்டதும் ஃப்ரெஷ் வாட்டர் வர பைப்பு. இது நார்மலாக நம்ம வெசல் வாஷிங்க்கு, பாத்திங்க்கு, அப்புறம் அது பேர் என்ன, குளிக்கிறதுக்கு, துணி அலசுறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தண்ணி. அப்புறம் ஒரு விம்பாரு, அப்புறம் லிக்விடு எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு பாத்திரம் வைக்கிற ஒரு செல்ஃப் இருக்குது. இது என்னன்னு சொல்கிற ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் சின்ன சின்ன பாத்திரம்லாம் இந்த சைடு வச்சுப்பேன். அந்த சைடு பெரிய பாத்திரம். அதுக்கப்புறம் கிளாஸ் வைக்கிறதுக்கு 2 இருக்குது. கிளாஸ் உடனே நான் கழுவுனதும் அந்த பைப்பில் மாட்டி விட்டுரும். அப்போ தான் தண்ணியெல்லாம் வடியும், ஸ்மெல் வராதுன்னு. அது ட்ரை ஆனதும் இங்கே வச்சுருவேன். அப்புறம் இங்கே ப்ரஷ் வச்சுருக்கேன். இங்கே கரண்டியெல்லாம் போட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி தெளிக்கும் நம்ம வாஷ் பண்ணும்போது. ஸோ அதனால் ப்ரஷ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த சின்ன ப்ரஷ் இது என்னோடய தங்கச்சி கொடுத்தது. இந்த க்ரீன் கலர் ப்ரஷ்ஷு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குல்ல. நான் போயிருந்தப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணால் இது நல்லாயிருக்கு. நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். அந்த 2 நார்மலாக நான் எப்போயும் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம். இந்த பாத்திரம் நம்ம பாத்திரம் கழுவி போட்டதும் இதை ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் கவுத்துவேன். ஸோ இப்போ கழுவி வச்சுருக்கேன். பாதி கழுவுனதுமே இங்கே நான் வந்துட்டேன். அப்போ இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா என்னோடய கிச்சன் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நம்ம பாத்திரம் கழுவி தண்ணி வழுகும்ல, அந்த தண்ணியெல்லாம் அப்படியே போயிட்டு அங்கே எண்டில் போயிட்டு சேர்ந்துக்கும். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை அப்படியே எப்போயுமே இருக்கும். நான் வெயில் வர நேரம் எடுத்து ஜன்னலில் காய வச்சு மறுபடியும் உள்ளே வச்சுருவேன். அதுக்கப்புறம் கேஸ் 2 ஸ்டவ் அடுப்பு இருக்கிற கேஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் ஆர் நைஃப் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கலாம். இதில் எங்ககிட்ட நிறைய ஸ்பூன்லாம் கிடையாது, அளவாக 2, 3 அப்படி தான் வச்சுருப்போம். அப்புறம் ஒரு 2 சிசர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நைஃபு, அதுக்கப்புறம் லைட்டரு. ஏன்னா நிறைய வாங்கி போட்டேன்னா எது தொலைஞ்சு போயிடுது, யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறோம். ஸோ அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அளவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பக்கத்தில் இந்த உலக்கு வச்சுருக்கோம்ல, இந்த உலக்கு நான் சிறுவாபுரி கோயில் போகும்போது வாங்கினோம். இது 80 ருபீஸ்னு அவன் சொல்லி கொடுத்துட்டாரு அந்த கடைக்காரு. அவர் தூங்கிட்டு இருந்தாரா இல்லை என்னன்னு தெரில, 80 ருபீஸ்ன்னு கொடுத்தாரு. நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த பிங்க் கலர் ஸ்டாண்டு, இது நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். கீழே பூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மேலே முட்டை, வெங்காயம், தக்காளி என் பையன் ரொம்ப சாப்பிடுவான், அதனால் அவனுக்கு எட்டக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கோம். அளவாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஆயில், இது ஜிஞ்சலி நல்லெண்ணெய் ஆயில். இது நார்மலாக நம்ம சமைக்கிற ஆயில். அப்புறம் அந்த பாக்கெட்டில் இருக்குல்ல, அது தேங்காய் எண்ணெய், அதை ரீஃபில் பண்ணணும். அப்புறம் இங்கே 3 பாத்திரம் இருக்குல்ல, இந்த 3 குடம். இந்த 3 குடத்தில் ஃபஸ்ட்டு குடத்தில் ஃப்ரெஷ் வாட்டர், நம்ம மோட்ரு போட்டதும் வரும்ல அந்த வாட்டர். இந்த 2மே குடிக்கிற தண்ணி லாரியில் வரும், நாங்கள் பிடிச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கே செம்பில் தண்ணி பசங்களுக்கு எப்போயுமே வச்சுருப்பேன். சின்ன பையனுக்கு குடம் எட்டாது, அதனால் மோந்து வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். வேணுங்கிறப்போ குடிச்சுப்பான். இது பருப்பு ஊற வச்சுருக்கேன் ப்ரோட்டீன் தோசைக்கு. இதோட ரெசிபி நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாட்ரு பாட்டில், டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் குழிப்பணியாரம். அந்த குழிப்பணியார கல் நாங்கள் டி நகரில் வாங்கினோம். சூப்பரான ரேட்டு ஜாஸ்தி. அப்போ வாங்கும்போது ரொம்ப ரேட்டு தான். பட்டு அப்படியே ஒட்டாமல் நல்லா வரும் பணியாரம். நான் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் டப்பாவில் நம்ம நிறைய பொருள்லாம் வச்சுருந்தா, இப்போ காய டப்பாலாம் அதிகமாக வாங்கி வச்சோன்னா அது ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா அதை உள்ளே வச்சுப்போம். மற்றபடி இந்த சாம்பார் பாக்கெட் அதெல்லாம் கடையில் வாங்குவோம்ல, அதை அப்படியே பாக்கெட்டோடு உள்ளே வச்சுருவோம். ஏன்னா அதில் தான் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்குது. நம்ம டப்பாவில் மாற்றி வச்சா அதோட அரோமா கம்மியாகிற மாதிரியே ஃபீலு. அதனால் அதை அப்படியே போட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் மேலே ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன். நான் இங்கே அஞ்சரைப்பட்டியிலேருந்து வரேன்.
அஞ்சரை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா இது வந்து பட்டை, ஃபஸ்ட்டு பட்டை, அப்புறம் காயம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் அதில் வந்து சோம்பு இருக்குது. அந்த பாக்கெட்லேயும் சோம்பு தான் இருக்குது, இதுலேயும் சோம்பு தான் இருக்குது. ஆமாம், சோம்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம். அப்புறம் அடியில் வந்து சன்ரைஸ் பாக்கெட். நான் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, நான் மட்டும்தான் குடிப்பேன் வீட்டில், அதனால் அப்பப்போ வாங்கிக்குவேன். அதை உடைச்சிட்டு வச்சனால காற்று போகக்கூடாதுங்கிறனால அடியில் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஒயிட் கலர் மாவு வந்து சோடா மாவு, ஏலக்காய், சர்க்கரை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த ரெண்டுலேயும் வந்து கல் உப்பு, தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் அந்த பட்டை சோம்பு வந்து நான் ரீஃபில் பண்ணி அதில் வச்சுருக்கேன். இது வந்து முழு பாக்கெட்டு, முழு டப்பா. இது வந்து டீ தூள் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தாளிக்கும் போது எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் மோர் வத்தல் காலியாக போகுது. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பொடி, தோசை பொடி. இங்கே வந்து அப்பளம் பாக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த மிளகாத்தூளை வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல அது. அப்புறம் ஒரு இதில் ஊறுகாய் இருக்குது. அப்புறம் மேலே வந்து பாத்திரம்லாம் கவுத்தி வச்சுருக்கேன். என்கிட்ட ரொம்ப கம்மியான பாத்திரம் தான், நிறைய கம்மியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். பாத்திரம் நிறையா இருக்குது, பட் கம்மியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பெரிய டவா வந்து பிரியாணிக்கு, இது தூக்காளி, எங்கேயாவது போனால் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் ஹாட் பாக்ஸு, அப்புறம் பொங்கல் வைக்கிற பானை, அப்புறம் ஒரு குக்கர். இது நார்மல் குக்கர் இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர் கீழே இருக்குது. அப்புறம் மற்றபடி இந்த பாக்ஸ்லலாம் யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் இருக்குது. இதை வந்து கரண்டி எல்லாம் போட்டு வச்சுப்பேன். அதான் சொன்னால அங்கே கரண்டி போட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சில்வர் சட்டி வந்து சோறு பொங்குறது, அது வந்து சாம்பார் வைக்கிறது. கீழே வந்து 2 சட்டி இருக்குது, கீரை கடையிறதுக்கு அந்த மாதிரி. இந்த குக்கர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இங்கிட்டலாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு சில்வர் இருக்குல்ல, அதில் வந்து ஓட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என் தம்பி போட்டு போயிட்டான், நான் அதை சாப்பிடல. எடுத்தால் உடச்சா மிச்சம் வச்சுருவேன், அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் ஊறுகாய் டப்பா, அப்புறம் கேழ்வரகு டப்பா, அதுக்கப்புறம் காராமணி, பாசிப்பருப்பு, மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் சுண்டை வத்தல். இது வந்து அப்பப்போ எடுக்கிற பாத்திரம், அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அது வெண்ணி பாத்திரம், அப்புறம் தேங்காய் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு சீனி கிழங்கு, 2-3 சீனி கிழங்கு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க, அதை அவிச்சிட்டு ஒரு சீனி கிழங்கு மிச்சம் வச்சுருக்காங்க, மொத்தமாக வச்சா சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக. அப்புறம் சப்பாத்தி கட்டை, அருகாமனை. கீழெல்லாம் வந்து அரிசி போடுற பாத்திரம், அதெல்லாம் அரிசி பாத்திரம். அதுக்கப்புறம் புளி, சர்க்கரை, அப்புறம் துவரம்பருப்பு. இதில் வந்து கோதுமை மாவு இருக்குது. இந்த டப்பா 2லேயும் வந்து வடகம் இருக்குது. அது வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் எண்ணெய் பாக்கெட்டு. இது வந்து பசங்க டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது கிரைண்டரு. அவ்வளோதான், இங்கே எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இவ்வளோதான் சிம்பிளாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நீட்டாலாம் என் கிச்சன்லாம் இருக்காது. இன்றைக்கி கிச்சன் டூர் போகிறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன். அப்புறம் இதை மறந்துட்டேனே, இது மேலே என்ன இருக்குன்னா பசங்க ப்ரெஷ்ஷு, அப்புறம் சாஸ் பாக்கெட்டு. சிக்கன் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் சாஸ் கொடுப்பாங்களா, அந்த சாஸு, பேஸ்ட்டு. பசங்களுக்கு ஏதாவது வயிற்றால போச்சு அப்படின்னா டக்குன்னு காயம் அரைச்சி ஊற்றுனா குறைஞ்சி போயிடலாம், அதுக்காக சங்கு அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கவரில் வந்து, இந்த பேக்கில் வந்து கவர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், கிச்சன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. சிம்பிளான கிச்சன் தான், அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வீடியோக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணேன், அது என்னவோ உண்மை தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.